பேச போற தலைப்பு லவ் டார்ச்சர் செய்யும் மனைவிகள். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதை சமாளிக்க முடியாமல் திணறும் கணவர்கள். சோலி முடிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னாரு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். எங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அவங்க சென்னை, நான் பெங்களூர். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு பர்த்டேக்கும் எனக்கு தேடி தேடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி A few moments later. அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு அவங்க பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஒரே ரெட்டா எடுத்துக்கிட்டு இருக்கற காமாச்சியே, உனக்கு ரெட் கலர் பிடிக்குமா? அவர் செலக்ட் பண்ண டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா? யா, ஐ லவ் இட். என்னங்க ஒரு ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் லவ் சொன்னாரு, இப்ப எப்படி எல்லாம் உங்களை பாத்துக்கிறாரு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. என்ன பார்க்க வரும்போது ஒரு டேரி மில்க் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? வாழ்க்கைய இனிப்போட தூங்கணும்னு உங்களுக்கு டைரி மில்க் கொடுத்து துவங்கிருக்கேன். அங்கேயோட நின்னு போச்சு. அதுக்கப்புறம் அது வரல. இல்ல சார், அதுக்கு மேல யாரும் ஐடியா கொடுக்கல. இது நம்ம வாங்கி கொடுத்தா ஆல்ரெடி நான் அது பண்ணிருக்கனே அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சு நான் எதுவுமே பண்ணல. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? உங்க வீட்ல நீ எப்படி இருக்கியோ நான் அப்படியே பாத்துக்கறேம்மா, நீ எதுவுமே பண்ண வேணாம் அப்படி சொன்னா. என்னெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்தீங்க? சமைச்சு தரேன்னு சொன்னேன் சார். ஏன்னா எனக்கு சமைக்க தெரியும். நெக்ஸ்ட் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறது. மெல்ல மெல்ல. ஏன்னா செவருக்கு வலிக்கும். உன் துணினா நீ மடிச்சு வை, என் துணி நான் மடிச்சு வை. அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணோம்? 1 hour later. நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு பாரு. இந்த மாதிரி சண்டை வந்துருது. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் தான் சார் பார்த்துன்னு இருக்கேன். எல்லா வேலையும் அவர் தான் பாக்குறாருமே. அப்படிலாம் இல்ல. Emotional damage. நான் வந்து வீடெல்லாம் பெருக்கிறேன். இப்ப அது கூட பண்ண மாட்டேன்றான் அவன். இட்லி கேட்டாங்க. இட்லி கேட்டு நான் செஞ்சு கொடுன்னு சொல்லி ஒரே நைட்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? வேலூருக்கு நைட் 2 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி இட்லி கேக்குறாங்க, நீங்களே சமைச்சு கொடுத்து பாத்துவாங்க, நான் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து கூட்டிட்டு போறேன். அம்மா வீட்டுல இட்லி சாப்பிட்டு வந்து சிக்கிட்டா முழுக்கு பையன் சிக்கிட்டா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கார நான் வந்து ஆச்சரியமா தான் பாக்குறேன். ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? சார் நாங்க 2 பேரும் ஒண்ணா தான் லவ் பண்ணோம், ஒரே காலேஜ்ல. எஸ் எஸ். மேரேஜ் ஆன அடுத்த நாள் தாய் பாஸ் விளையாட போயிட்டாரு. தாய் பாஸா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே சார் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவரை தேடுறாங்க சார். 2 hours later. பார்த்தாங்க உட்காந்து தாய் பாஸ் விளையாடிட்டு இருக்காரு இவரு. நீங்க ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் விட்டுட்டு தாய் பாஸ் விளையாட போயிருக்கீங்களே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கடா? சார் அவர் ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்ட்டு சண்டை போட்டாரு. உண்மையாவே என்னடி இது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு சார். அதனால அவங்க படிக்கணும், சில விஷயத்தெல்லாம் நம்ம இது பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் மாமியாரு நீ கத்துக்கோ, நம்ம டைம் பாஸ் பண்ணலாம், ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். ஃபேமிலி தாய் பாஸ். பையனை கேட்க மாட்டேங்கிறாங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? இந்த தாயக்கட்டை மகாபாரதத்துல மட்டும் பிரச்சனை உண்டு பண்ணல, உங்க ஃபேமிலி லைஃப்லயே ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிருக்காரு. என்னடா இவ்வளவு? 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட பர்த்டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு சார். ஐயோ அக்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. இந்த பர்த்டே அன்னைக்கு மட்டும் தான் அவர் ஐ லவ் யூ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவாரு. தேங்க்ஸ், ஐ லவ் யூ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னோட பர்த்டே வருது, ஒரே வீட்ல தான் சார் இருக்கோம், ஃபோன் பண்ணி விஷ் பண்றாரு சார். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கூட கிடையாது, ஒரு கிஃப்ட் கூட கிடையாது சார். உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க. என்னங்க நிறைய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னீங்களாமே கல்யாணத்துக்கு முன்னாடி? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? உங்க அப்பாவை விட நல்லா பாத்துப்பேன்னு சொன்னான். சூப்பரா பாத்துக்கிறோம். நாங்க வந்து 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். இப்ப மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. நல்லா தெரியுது. ஹனிமூனுக்கு யார் யார் சார் போவாங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நாங்க எத்தனை பேர் தெரியுமா போனோம்? ஃபேமிலியா, குரூப்பா ஒரு 15 பேர் போனோம்.
இது ஹனிமூன், ஊட்டி போகணும். அவங்களும் ஹனிமூன் போகாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து குழந்தை பிறந்து குழந்தைலாம் இருக்கு அவங்களுக்கு. நீங்க சின்ன பசங்க, நீங்க தனியா போனீங்கன்னா சமாளிக்க முடியும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஹனிமூனுக்கு அதனால நாங்க தனியா அனுப்பல, நாங்கெல்லாம் கூட வரோம் அப்படின்னா. வெளியூர் போறோம், ஒரு சேஃப்டிக்கு கூட துணைக்கு ஆள் வரட்டும்ட்டு சார். எனக்கு புரியல. நீ வந்து என்ன 10 வருஷம் லவ் பண்ண, என்னோட கேரக்டர் எல்லாமே உனக்கு தெரியும். 20 minutes later. அப்படி இருக்கும்போது நீ எப்படி நீ ஃபேமிலியோட என்ன கூட்டிட்டு போவ? 10 வருஷம் பழகிருந்தாலும் எனக்கு இன்னும் பயம் இருக்குதுங்கிறாரு. பயப்படாத, பயப்படாதா. ரூம் எப்படி சார் புக் பண்ணுவாங்க? காட்டேஜ் ரூம் புக் பண்ணாங்க. 3 போர்ஷன் மாதிரி இருக்கும். ஊட்டியில வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கவே இருக்காது. நடந்தத பத்தி உப்பன்னு பேச்சு, நடக்க போறத பத்தி பேசுங்க. நம்ம அச்சுன்னு தும்னா வெளியில பக்கத்து ரூம்ல கேக்கும். மச்சான் நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்ல. டேய் அப்படி இருக்கும்போது அங்க எப்படி நம்ம ஹனிமூன் செலிப்ரேட் பண்ண முடியும்? முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். பயத்துக்கு ஒரு பவுன்சரை இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சார். ஆஸ்கார வாடு கூட ஜம்ப் இல்ல இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.